எப்பவுமே கேரளா பிளாஸ்டர்ஸோட ஒரு முக்கியமான ரைவலா இருக்கக்கூடிய நம்ம ஹைதராபாத் டீம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள விட 2 ஸ்டெப் அதாவது ரேங்கிங் டேபிள்ல பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டீம் தான் அதாவது நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அப்ல இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, டெஃபினட்டா வந்து நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட ஹைதராபாத் டீம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணக்கூடிய நம்மளோட ஹுமாயூன், அப்புறம் வந்து டேக்குல் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க டீமை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்மளுடைய கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட டீமில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து கொஞ்சம் ட்ராகியாக ப்ளே பண்ணுறவங்களா இருக்காங்க. டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற யாரும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்படியே வந்து மேட்ச் ஒரு மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இதை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டைம் லிமிட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கைக்கு போகாமல் அதை வந்து நம்ம இந்த பக்கம் அது நம்ம டீமுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.